மலைக்கு ஜம்மு செய்தல். 5வது அம்சம் மலைக்கு ஜம்மு செய்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீக் மழை பொழிஞ்சிக்கு ஜம்மு செஞ்ச ஒரு செய்தி அதில் வரல. என்ன மலை? அடைமலை. அடைமலை பொழிஞ்சது. இந்த மாதிரி ஒரு செய்தி இந்த செய்தியில் ஒரு நபித்தோழர் விடுவாரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்மு செய்திருந்தால் இந்த மாதிரி இடத்துல அந்த நபித்தோழர் அதை என்னது குறிப்பிடாமல் விடமாட்டார். ஆனால் அந்த செய்தி வரல. சரி, வேற ரிவாயத்துக்கெல்லாம் இந்த செய்தியில் அப்படி வேறொரு அறிவிப்பில் இங்கே சொல்லாமல் வேறு அறிவிப்பில் வந்தீங்கன்னு கேட்டால் இல்லை. அப்போ இதிலிருந்து எங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொன்னால் 5 நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி 7 நாள் ஜம்மு செஞ்சிருக்கணும். ஏன்னா தொடர்ந்து மழை பொழிஞ்சிக்குது. 7 நாள் ஜம்மு செய்திருக்க வேண்டும். 7 நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்யலை, ஜம்மு செய்த மாதிரியான எந்த செய்தியும் வரவில்லை. அதனால தான் அதாவது சையத் சாபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இருக்கிறார். அவர் வந்து ஃபிக்ஹ் சுன்னான்னு ஒரு நூல் என்ன செய்தார், எழுதினார். ஃபிக்ஹ் சுன்னான்னு நூல். இந்த நூலுக்கு ஷேக் அல்பானி அவங்க வந்து அதாவது தஹ்கீக் பண்ணாங்க, தாலிக் குறிப்புகள் எழுதினாங்க. அது வந்து கிதாபுல் ஜனாயிஸ் அல்லது நோன்பு வரைக்கும் அது வந்தது. அதுக்கு பேர் தமாமுல் மின்னா ஃபி தாலிக் அலா ஃபிக்ஹ் சுன்னான்னு சொல்லி ஒரு புத்தகமாக எழுதினார். ஒரே ஒரு பாகம். அதில் ஃபுல்லாக ஹதீஸ் ரீதியான விமர்சனங்கள் அதில் தான் இருக்கும். அதில் எழுதுகிற நேரத்தில் இவர் ஒரு செய்தி ஒன்று போடுவார். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழையான தினத்தில் ஜம்மு செய்தார்கள் அப்படின்னு ஒரு செய்தி போடுவார். அது கீழே ஷேக் அல்பானி ஒரு குறிப்பு எழுதுவார். நான் ஹதீஸில் எங்கேயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலைக்கு ஜம்மு செய்தாக காணவில்லை. எந்த ஒரு செய்தியில் என்ன செய்யலை, நான் காணவில்லை. இது இவர் சொல்கிற இந்த வார்த்தை எங்கேன்னு ஹதீஸில் காண முடியவில்லை. மலைக்கு ரசூலுல்லாஹ் ஜம்மு செஞ்சாங்க ஒரு ஹதீஸ் போட்டிக்கிறாரு. இப்படி ஒரு ஹதீஸ் எங்கேயுமே இல்லை அப்படின்னு யார் சொல்கிறாரு? ஹதீஸ் கலை அறிஞர். அப்போ அதுக்கு நம்ம என்ன புரிஞ்சோம்? அவர் ஹதீஸ் துறையில் உள்ளவர், ஹதீஸ் துறையில் உள்ளவர். அவர் ஹதீஸ் காணலை என்றார். இவர் மட்டுமல்ல, இமாம் இப்னுல் முன்சிர், இவர் வந்து 3ஆம் நூற்றாண்டு சேர்ந்த ஒரு மார்க்க அறிஞர். இமாம் இப்னுல் முன்சிர் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் இப்படி ஒரு ஹதீஸே இல்லை, மலைக்கு ஜம்மு சம்பந்தமான ஒரு ஹதீஸ் இல்லை. இமாம் யஹ்யா இப்னு மயின் அவர் வந்து மாலிக் அல்ல லைத் இப்னு சஅத் அல்லது லைத் இப்னு சஅதுக்கு அல்லது மாலிக் இப்னு அனஸுக்கு எழுதுகிற கடிதத்தில் சொல்றாரு, மலையை பற்றி 2 பேருக்குள்ள ஒரு விவாதம் போகுது. மலைக்கு ஜம்மு செய்யக்கூடாது கூடுமன்றது ஒரு விவாதம் போகுது. அதில் எழுதுறாரு என்னன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைக்கு ஜம்மு செஞ்சிருந்தா இதுக்கான செய்தி என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும் அப்படின்ற ஒரு செய்தி என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்போ 3 ஹதீஸ் கலை அறிஞர்கள் மலை சம்பந்தமாக எந்த ஹதீஸுமே இல்லை என்று மறுத்திருக்கிறார்கள். எனவே மலைக்கு ஜம்மு செய்தார்கள் என்று எந்த ஹதீஸுமே கிடையாது. அப்போ நம்ம ஒரு ஜம்மு செய்யலாம், மலைக்கு ஜம்மு செய்யறதெல்லாம் சுன்னத்தெல்லாம் இல்லை, மலைக்கு ஜம்மு செய்யறதெல்லாம் சுன்னத்தெல்லாம் இல்லை. ஆனால் மலைக்கு ஜம்மு செய்யக்கூடாது அர்த்தம் இல்லை. அது அர்த்தம் வந்து மலைக்கு ஜம்மு செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, மலைக்கு ஜம்மு செய்யலாம். மலைக்கு ஜம்மு செய்கிற சுண்ணாண்ட எப்படி அர்த்தமாயிரும் தெரியுமா? ஒரு துளி விழுந்தாலும் ஜம்மு செஞ்சிருவாங்க, பெருசாக பெய்தாலும் ஜம்மு செஞ்சிருவாங்க, மேக டைம்ல ஜம்மு செஞ்சிருவாங்க, விளங்கிட்டானே? அது அப்படியெல்லாம் ஜம்மு செஞ்சிருவாங்க. ஆனால் மலைக்கு ஜம்மு செஞ்சுதான் ஹதீஸ் இல்லைண்டா மலையோட ரீசன் போயிருப்பேன். இப்போ எது வரும்டா, புகாரி முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன துஹரி வல் அஸ்ர் வல் மக்ரிப் வல் இஷா மின் கைரி சஃபரின் வலா ஹவுஃப். பிரயாணமோ அச்சமோ இல்லாமல் லுஹருக்கும் அசருக்கும் மக்ரிபுக்கும் இஷாவுக்கு இடையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்மு செய்தார்கள். பிரயாண காரணமும் அல்ல, எதிரிகளுடைய அச்சம் காரணமும் அல்ல. ஆனால் லுஹருக்கும் அசருக்கும் மக்ரிபு இஷாவுக்கு இடையில ஜம்மு செய்கிறாங்க. ரீசனே இல்லை. அப்போ முதலாவது 2 ரீசனை மறுத்துட்டாங்க. ஒன்று சஃபர் இல்லை, 2வது ஹவுஃபி இல்லை. முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருது, அதே ஹதீஸ் இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஜமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன துஹரி வல் அஸ்ர் வல் மக்ரிபி வல் இஷா மின் கைரி சஃபரின் வலா மத்தர். அதாவது பிரயாணமோ மழையோ இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்மு செய்தார்கள். இப்போ 3வது ஒரு காரணம் சேர்ந்துகிறது, மழை என்ற காரணம். இந்த 3 காரணம் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்மு செய்தார்கள் அப்படி என்ற அந்த செய்தி என்ன செய்து வருது. ஆனால் இதில் மத்தர் மழை இல்லாமல் ஜம்மு செய்தார்கள் அப்படி என்ற அந்த வார்த்தை ஹபீப் இப்னு அபி சாபித் என்ற ஒரு அறிவிப்பாளர் வாராரு. முஸ்லீமில் தான் ஹபீப் இப்னு அபி சாபித் என்ற அறிவிப்பாளர் வாரார். இவர் முதல்லிஸ் சொன்னால் ஹதீஸ் கலையில் அதாவது தான் கேட்ட ஷேகிடமிருந்து கேட்காத செய்திகளை கேட்டது போல அறிவிக்கிறது. கேட்டேன்னு சொல்றது இல்லை, கேட்கறது விளங்குற மாதிரி கேட்ட ஆசிரியராக அறிவிக்கணும். ஆனால் கேட்காத செய்திகள் இருக்குமே அவைகளை கேட்டது மாதிரி என்ன செய்யற ஒரு வார்த்தைகளை போட்டு அறிவிக்கிறது. அவருடைய நோக்கம் உண்மையை மறைக்கிறதெல்லாம் இல்லை, நான் அவர்கிட்ட நிறைய செய்தி கேட்டுக்கிறேன் அப்படின்ற சொல்றது தான். இதே முதல்லி சொல்லுவாங்க. அவர் அந்த மாதிரியான வார்த்தைகளை போட்டு நேரடியாக கேட்டாரா இல்லையான்னு தெரியாத வகையில் அறிவிச்சா அந்த செய்தியை சொல்லுவாங்க லைஃபானது அப்படின்னு. அப்போ இதில் மத்தர் என்ற வார்த்தை வரக்கூடிய, மழை இல்லாமல் ஜம்மு செய்தார்கள் என்ற வார்த்தை வரக்கூடிய அந்த செய்தி, அந்த மத்தர் என்ற சொல்லு மட்டும் என்னது பலகீனமானது. இமாம் பைஹக்கி அதை என்ன செய்யறாரு, பலகீனம் என்று சொல்றதை பார்க்கலாம். அப்போ எத்தனை ரீசன்? பிரயாணம், அச்சம். இந்த 2ம் இல்லாமல் ரசூலுல்லாஹ் ஜம்மு செஞ்சாங்க அப்படின்னா சும்மா ஜம்மு செஞ்சாங்க, ரீசனே இல்லாமல் ஜம்மு செஞ்சாங்க. இதில் இருந்த ஷியாக்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, லுஹர் அசர் மக்ரிப் இஷா ஜம்மு செஞ்சிடுறது. ரீசன் இல்லாமல் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் ஜம்மு செஞ்சதுக்காண்டி 23 வருஷத்தை அப்படி ஆக்கிட்டாங்க. சரியா? ரீசன் இல்லாமல் ஜம்மு தான், எப்போ பார்த்தாலும் லுஹர் அசர் மக்ரிப் இஷா ஜம்மு செஞ்சிருவாங்க. இந்த ஹதீஸ் தான் அதுக்கு ஆதாரம். ஆனால் அந்த செய்தியில் வருது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இருந்து அறிவிக்கக்கூடிய மாணவர் அபு ஷஅஸா என்பவர் சொல்றாரு, அதாவது அவர் இப்னு அப்பாஸ் கேட்டதாக அல்லது அவருடைய மாணவர் அவருடைய அபு ஷஅஸா சொல்றாரு,
அபு சௌதாட்ட அவட மாணவர் கேட்கிறாரு, லிம ஜமாஹு, ஏன் வந்து ஜம்மு செஞ்சாரு ரசூலுல்லாஹ்? அப்படின்னா இதுக்கு இது இல்லை, எதுக்காக ஜம்மு செஞ்சாங்க? கால அல்லஹு லைலத்துன் மதீரா, அது வந்து ஒரு வேளை என்னது, அதாவது இந்த மழை இரவாக என்ன செய்யலாம், இருந்திருக்கலாம். அதனால ரசூலுல்லாஹ் அன்றைக்கு என்ன செஞ்சிக்கலாம், ஜம்மு செய்திருக்கலாம். லில் மத்தர், மலைக்காக என்ன செஞ்சிருக்கலாம், அன்றைக்கு ஜம்மு செய்திருக்கலாம் அப்படின்னு யார் சொல்றாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட அறிவிக்கக்கூடிய மாணவர் அபு ஷாஸா அவருடைய மாணவருக்கு என்ன செய்றாரு சொல்றாரு. ஷேக் அல்பானி இதை எடுத்து வச்சு என்ன சொல்றாருண்டா, இதை சையத் சாபிக் தவறாக ஹதீஸ் என்று என்ன செஞ்சிக்கலாம், விளங்கி இருக்கலாம். இது ஹதீஸ் அல்ல, இது மாணவருடைய ஒரு விளக்கம். இதுக்கு தான் நடந்த நபித்தோழர் என்ன செய்யல சொல்லல. மற்றபடி நபித்தோழர் ஒரு விளக்கம் சொல்றாரு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு விளக்கம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கடா, லி அல்லா யுஹ்ரிஜ உம்மத்தஹு, தனது உம்மத்துக்கு ஹரஜ் ஏற்படாமல் இருப்பதற்காக, தனது உம்மத்துக்கு ஹரஜ் ஏற்படாமல் இருப்பதற்காக. ஹரஜ் என்ற மார்க்கத்தில் என்னன்னு சொன்னால் கடமையை விட்ட குற்றம், கடமையை விடுகின்ற ஒரு குற்றம் ஏற்படாமல் இருப்பதற்காக. 5 நேரம் தொழணும், அவருக்கு தொழுகை மிஸ் ஆகிரும், ஜம்மு செய்யலைன்னு என்ன செஞ்சிடும், தொழுகை மிஸ் ஆகிரும், அதாவது தவறி போயிடும் என்ற மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்பட்டால் அவர் என்ன செஞ்சுக்கலாம், ஜம்மு செய்து கொள்ளலாம். இது போன்ற சிச்சுவேஷன்கள் வராமல் இருப்பது, அதாவது சிச்சுவேஷன் ஏற்பட்டார்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் கடுமையான நோய் ஒருவருக்கு, அவர் வந்து இப்போ லுகர் தொழுதுட்டு தூங்கினார்னா அவரால் என்னது, அந்த நோயால் திருப்பி அசருக்கு எழும்பக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு குறைவு, அவர் என்ன செஞ்சுக்கலாம், ஜம்மு செய்து சேர்த்து என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். அதே போல ஒருவர் வந்து என்னது, ஒரு அந்த ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு ஒரு நோயாளிக்கு, அப்போ அவர் போறாரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போனால் அவர் எத்தனை மணிக்கு வரும்னு அவர் கன்ஃபார்ம் இல்லை, அவர் என்ன செஞ்சுக்கலாம், ஜம்மு செய்து கொள்ளலாம். இது போன்ற கடமை விடுகின்ற சிச்சுவேஷன் இருக்குது, இதை விடுகின்ற நிலைமை ஏற்பட்டால் அவர் என்ன செய்யலாம், ஜம்மு செய்து. இதுக்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டினாங்க, இங்க இதுக்கு வழிகாட்டினாங்க அப்படின்றாங்க. சார் இந்த ஹரஜ் என்ற சொல்ல நீங்க எப்படி விளங்கிக்கணும்னு தெரியுமா? ஹரஜ் என்றா குற்றம் இல்லை, ஹரஜ் என்ன பிரச்சனை இல்லை என்ற அர்த்தம். ஆனா மார்க்கத்தில் ஹரஜ் என்ன எப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சுபஹாதான் சொல்லப்படுகிற ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியில, அது வந்து குளிரான இரவு, பள்ளிக்கு வெளியே இறங்குறது நம்ம சவுதியில் குளிர பார்க்குறோமே அந்த மாதிரி கட்டுமையான குளிரான இரவு, பள்ளிக்கு வெளியே இறங்குற மிக கஷ்டமான நேரம். அந்த நேரத்தில் ஒருவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, நான் சொல்லிக்கின்றேன், லைத்தல் முனாதி யுனாதி, அதான் வந்து இப்போ கூப்பிட்டுருக்காம இருந்திருக்கணுமே அப்படின்றார் அவர். ஏன்னா கடும் குளிர், ஏன்னா அவங்க அப்படி சொல்றதுக்கு காரணம் பேணுதல் குறைவுன்ற அர்த்தம் இல்லை, நம்ம கூப்பிட்டாலும் போகாம லெவலில் இருக்கிறோம். அவங்க அப்படியே இல்லை, கூப்பிட்டா போகணும் என்ற நிலவலில் இருக்கிறது அந்த பிரச்சனை. கூப்பிட்டால் அழைத்தால் அதான் வந்தா ஒரு மூமின் அடிப்படையில் அவங்க போகாமல் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தான் இந்த கவலை வரும். சரியா? லைத்தல் முனாதி யுனாதி, அழைக்காமல் இருந்திருக்கணுமே என்றார். ரசூலுல்லாஹ் அதான் அடுத்த சவுண்ட் கேட்குது, ஃபமன் கஅத ஃபலா ஹரஜ், யாராவது வராமல் இருந்தால் அவருக்கு ஹரஜ் கிடையாது, குற்றம் கிடையாது அப்படி என்று அதான்ல என்ன செய்யறது, அடுத்த சவுண்டு கேட்குது. அவர் என்ன செய்யறாரு, அதை ஒரு வார்த்தை சொல்றாரு, அல்லாஹ் புகழ்ந்து ஒரு வார்த்தை என்ன செய்யறாரு, அந்த சஹாபி சொன்னார்ன்றத பார்க்கிறோம். அப்ப இந்த ஹரஜ் என்ற வார்த்தை என்ன, இப்போ வராட்டி உங்களுக்கு ஹரஜ் இல்லை, கடமை விட்டு குற்றம் இல்லை, நீங்க வீட்டில் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம், அந்த கடும் குளிர் என்பதனால. அப்ப ஹரஜ் என்பது இந்த இடத்துல தான் என்ன செய்யுது, அதாவது அந்த யூஸ் பண்ணப்படுது. அப்ப இதற்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹ் ஜம்மு செஞ்சாங்க. இதை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஒரு இரவுல கடுமையான மழை பொழிகிறது, ஒரு இரவுல கடுமையான மழை பொழியுது, மக்கள் தொடர் மழையா இருக்கிறனால ஜம்மு செய்ய கிடைக்காது, அதாவது திருப்பி வரத்துக்கு பள்ளிக்கு என்னது ஜமாத்துக்கு வர கிடைக்காது. அப்போ அந்த நேரத்தில் இதை காரணமாக வைத்து நம்ம என்ன செய்யலாம், ஜம்மு செய்யலாம். இது மழைக்கான ஜம்மு அல்ல, அடுத்த ஜமாத் நம்மளுக்கு கிடைக்காது என்பதற்காக நேரத்தோட நம்ம ஜமாத்தாக என்ன செய்து கொள்றோம், தொழுது கொள்றோமே தவிர இது மழைக்கான ஜம்மு அல்ல. அப்ப எனவே மழைக்கு ஹரஜ் ஏற்படாமல் இருப்பதற்காக ஜம்மு செய்தல் என்ற பட்டியலில் மழை வருமாக இருந்தா எப்படி பார்க்கக்கூடாது, மழை சுண்ணத்துட்டு துளி விழுந்தாலும் என்ன செய்யக்கூடாது, நம்ம போய் ஜம்மு செஞ்சிடக்கூடாது. கண்ணால் நான் கண்டிருக்கிறேன், ஜம்மு செய்கிற நேரத்தில் மழை பொழியறதுக்கான அடையாளம் இருக்குமே வழியே மழை பொழிஞ்சிருக்காது. இப்படி கையை போட்டு இப்படி பார்ப்பாங்க, 2 துளி விழும், ரைட் ஜம்மு செய்யுங்க அப்படின்ட்டு இப்படி கண்ணால் கண்டிருக்கிறேன். விளங்கிட்டா, இப்படி 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 2 துளி விழுது, மழை பட்டது ஒரு கன்ஃபார்ம் ஆகிட்டு, இப்போ ரைட் மழை தான் பெய்தனால ஜம்மு ஏன் மழைக்கு ஜம்மு செய்கிற சுண்ணாவே. அப்போ சுண்ணாட துளி விழுந்தாலும் சரி, என்னது அள்ளி விழுந்தாலும் சரி ஜம்மு செய்யலாம், மலைக்கு ஜம்மு செய்கிற சுண்ணா அப்படி இல்லை. மலைக்கு ஜம்மு செய்கிற சுண்ணா என்று சொல்றது பிழை. அது சில அறிஞர்கள் அதில் சொல்லிக்கிறாங்க தான், ஆனால் மலைக்கு ஜம்மு செய்கிற சம்பந்தமாக நேரடியான எந்த செய்தியும் இல்லை. எந்த அடிப்படையில் நம்ம இதை எடுக்கணும் என்று சொன்னால், கடமையை விடுகின்ற குற்றம் ஏற்படுகின்ற சூழலுக்கு மழை பொழியும் என்றான், அந்த அளவுக்கு மழை பொழியும் என்றா அதுல தூசி அடங்கும், கடும் மழை அடங்கும், எதெல்லாம் ரீசன் அதெல்லாம் என்ன செய்யும் அதில் அடங்கும். அந்த நேரத்தில் மட்டும் என்ன செய்யலாம், நம்ம ஜம்மு செய்து கொள்ளலாம். இல்லை என்றால் இந்த செய்தியில அந்த ஜம்மு செஞ்ச செய்தி என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும். சரி, இப்போ என்னண்டா இவ்வளோ அடைமழை பொழிஞ்சு ஜம்மு செய்த மாதிரி செய்தி வரலையே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் தானே. அதுக்கான செய்தி வரல, அதுக்கான ஆதாரம் வேற வகையில் வந்திருக்குது, அதுக்கான ஆதாரம் ரசூலுல்லாஹ் வேற வகையில் செய்தாங்கன்னு தெளிவாக இருக்குது.
அடுத்தது பொதுவாக ரசூலான காலத்தில் மழை பொழிதான் எப்படி பெரும்பாலும் செய்வாங்கன்னா சல்லூஃபி புயூத்திக்கும், உங்களை வீடுகளில் என்ன செய்ய தொழுது கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை தான் என்ன செய்வாங்க, அதை செய்வார்களே தவிர மற்றபடி என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜம்மு செய்கிறது சம்பந்தமாக என்ன செய்யலை, இப்படி சொல்லவில்லை. இந்த ஜம்மு சம்பந்தமான பிரச்சனை வந்து என்னது நிறைய ஒரு 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 அதாவது வேறு வேறு வடிவமெல்லாம் எடுத்துக்கிது, யாரும் ஹதீஸை திரும்பி பார்த்த மாதிரி என்ன செய்யலை, விளங்கல. ஹதீஸில் என்ன இருக்கு என்னது பார்த்த மாதிரி விளங்கவில்லை. அதனால தான் இதை கொஞ்சம் நான் விரிவாக இந்த இடத்துல நான் சொன்னேன்.